அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் செய்கிறது தான். நான் அதுக்கு 1/2 லிட்ரு பாக்கெட் பால், நல்ல திக்கான பாலாக எடுத்து தான் நான் காய்ச்சிக்கிட்டுருக்கேன். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கிடுங்க. ஒரு 1/4 டம்ளர் பால் மட்டும், பச்சை பால் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு மீதி பாலை ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் போட்டு ஊற்றி காய்ச்சிருங்க. தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுங்க. அந்த காய்ச்சாத ஒரு பச்சை பால் வச்சுருக்கோம்ல, அதில் 3 டீஸ்பூனு அரிசி மாவோ கோதுமை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ எது இருந்தாலும் அதை நல்லா ஒன்றா போட்டு கலக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாலை இந்த காய்ச்சின பாலோடு ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கட்டி பிடிச்சிடாமல். மில்க் மேட் இருந்தாலும் மில்க் மேடும் இதில் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து தான் தோல் சீவிட்டு அதை நான் நல்ல மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுதேன். இப்படி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு, இது கூட நமக்கு சீனி எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம், வெறும் பழம் மட்டும் போட்டு சேர்த்து அரைச்சா போதும். நமக்கு அரைச்சிட்டு நம்ம காய்ச்சின பால் இருக்குல்ல, அதையும் அதுக்குள்ள ஆறுனதுக்கு அப்புறவு அதை நம்ம இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு திருப்பி மிக்சியில் திருப்பி ஒரு சுற்றி ஒரு 3 நிமிஷம் சுற்றி எடுக்கணும். நல்ல மிக்சியாக தந்துடும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு தயிர் டப்பாவோ இல்லை ஒரு ஏர்டைட்டான உள்ள ஒரு பாக்ஸ் எது இருந்தாலும் சரி, அதில் நம்ம இந்த இதை அரைச்சதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 12 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். இது மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கிடுங்க. அடியில் பபிள்ஸ் இருந்தாலுமே அது போயிடும். நான் இன்றைக்கி ஒரு தயிர் டப்பா இருந்தது, அதில் தான் நான் ஊற்றி நான் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நான் வைக்கிறது நைட்டு தான் நான் செய்கிறேன். நான் அப்போது இனி நாளைக்கு காலையில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் காலையில் தான் இப்போ நான் எடுத்து பார்க்கேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா செட்டாகி வந்திருக்கு. இது இந்த மாதிரி உள்ள ஒரு குழிக்கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அதில் நம்ம இதை மெதுவாக அப்படி எடுத்தாலே போதும், ஈஸியாக ஸ்மூத்தாக வந்துடும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு, நல்லா அழகாக வருதில்ல. எடுத்துகிட்டு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இனி நம்ம இது வீட்டிலே நம்ம ஒரு ஹெல்த்தியானதாக நமக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு எதுக்கு வேணும்னாலுமே நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்க தேவையில்லை. அலைக்கும் சலாம்.